சென்னா மசாலா இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. நல்ல திக்கான கிரேவியா நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டாவும் நல்லா இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அதுக்கு சுண்டல நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெள்ள துணியில 1 டீஸ்பூன் டீத்தூள் போட்டு, அத மூட்டையா கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு, இப்ப குக்கர்ல சுண்டல போட்டுக்கோங்க. சுண்டல போட்டுட்டு, ஒரு உருளைக்கிழங்க சின்ன பீஸா கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, நம்ம கட்டி வச்சிருந்த மூட்டையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் வச்சு சுண்டல், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி அரைக்கிறதுக்கு 3 வெங்காயம், இஞ்சி, பூண்டு தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியும் தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில 1/4 டீஸ்பூன் அ ஓமம் சேர்த்துக்கோங்க. இதில 2 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்து, நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்திலிருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வந்தது அதில 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் சென்னா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப எல்லாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்றப்ப, நம்ம வேக வச்சிருந்த சுண்டல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து, உப்பு கம்மியா இருந்தா உப்பும் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு போடுங்க உப்பு. போட்டுட்டு நல்லா கொதிக்க வரணும். நல்லா கொதிச்சு வர்றப்ப சென்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா. தேங்க்